வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட பரிதி இணைஞ்சிருக்காரு. ஸோ ஹாய் பரிதி. ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ் பூமி சேனலில் வந்து நம்ம ஜூம் இதை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூமுக்கு முன்னாடி என்ன டெக்னாலஜிலாம் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் காலேஜிலலாம் இருக்கும்போது என்ன வீடியோ சேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் பற்றி பேசலான்றது தான் இந்த பாட்காஸ்டில் நம்ம பார்க்கலாம். கரெக்ட். அது மாதிரி ஜூம் வந்து நான் ஜூம் பற்றி பேசியிருந்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற முன்னாடி நான் பரிதிக்கு முன்னாடியே அனுப்பிச்சேன். அப்போது அவன் சொன்னான், ஜூமை பற்றி நீ சொல்கிற டீம்ஸ் எல்லாம் வந்து இதை விட பயங்கரமாக வளர்ந்துருச்சு, ஆனால் சைலண்ட்டாக வளர்ந்துருச்சு அப்படின்னா. ஓகே, அப்போ நம்ம பேசலாம், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் நீ ஆரம்பிச்ச ஃபஸ்ட்டு வீடியோ கால் எப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ நீ பண்ணுன்ட்டு டெக்னாலஜி காலத்தில்? நான் அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ கால் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, ஒரு கேமரா டு கேமரா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த காலத்தில் வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு 2010 இல்லை 2009 அந்த டைமில் வந்து பிஎஸ்என்எல்ல 3G டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் என்னோட ஃபோன் அப்போ தான் 2G ஃபோன் தான் இருந்தது மோஸ்ட்லி. அப்போ தான் நோக்கியா வீடியோ கேமராலாம் வச்சு அப்போ தான் கேமரா வந்துச்சு. ஸோ அதில் வந்து 3G வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னோட ஃபோன் நம்பருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் டிவைஸ்க்கு வந்து 3G வீடியோ கால்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணு, அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நானும் அப்பாவோட நம்பரில் கனெக்ட் பண்ணி அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசலாம் அப்படின்ற இதை வந்து அப்போ தான் நான் இதில் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வீடியோ கால் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு அது ஞாபகம் இல்லைடா. நான் யோசிச்சு பார்க்குறேன் ஆக்சுவலி எப்போ பேசுனேன்ட்டு. நமக்கு பேசுறதுக்கு அந்த லெவல் கண்டிப்பாக அந்த டைம் ரேஞ்சில் நான் பேசவே இல்லை. ஐ திங்க் 2012 பேசுன மாதிரி ஞாபகம் இருக்குது ஆக்சுவலி. எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு பேசுனேன்னு ஞாபகம் இல்லை வீடியோ. ஏன்னா அந்தளவுக்கு யார்கிட்ட பேசுனேன்னு ஞாபகம் இல்லை. அதனால் சுத்தமாக தெரியல எப்போ பேசுனேன்ட்டு. ஆனால் நான் ஓரளவுக்கு வீடியோ கால் இப்போ வரைக்கும் நான் பெருசாக வீடியோ கால் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது அந்த இதில் அது பேசியிருக்கேன். அப்போ தான் முதல் தடவை எனக்கு ஞாபகம் இருக்குது வீடியோ கால்னால் அதில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஏதோ ஐ திங்க் வெப்எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சம்திங் ஆஃபீஸ்லேருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதில் வச்சுருந்தாங்க, நீங்கள் போய் உட்காந்து பேசணும். அதுலேயும் அவங்க தெரிய மாட்டாங்க, நம்ம தெரியும்னு அவங்க சொல்லிடுவாங்க. அது மட்டும் தான் தெரிஞ்சுது எனக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ கால். ஓகே. நம்ம வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது நானும் ஆறுமுகம் வந்து நிறைய அப்போ கூகுள் டாக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதில் தான் தினமும் வந்து சேட்டிங்கும் ஆடியோ கால்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதில் வந்து வீடியோ சேட்டிங் வந்து அப்போ வந்து அதில் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் பேசினல அது வந்துட்டு ஆப் எந்த ஆப்ல பண்ண? அது ஆப்பே கிடையாது. அப்போ வந்து 3Gல ஒரு நம்பர்ல இருந்து நம்ம எப்படி கால் பட்டன் இருக்கோ அது மாதிரி வீடியோ கால்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நம்ம அதை பேசலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா டேரெக்டா வீடியோ கால்னே வரும். நம்ம இப்போ இன்டர்நெட் வழியா வீடியோ கால் வர்ற மாதிரி அதில் இதுல 3Gலயே வீடியோ கால்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் இருந்து அந்த ஃபீச்சரே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அந்த வாய்ஸ் ஓவர் ஐபி மாதிரி சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அப்போ வந்து எப்படி நம்ம கால் டு கால் அந்த வாய்ஸ் சேனல்லே வந்து நம்ம வீடியோவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆமாம், கரெக்ட். நம்ம அந்த N97 அந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்துச்சுல்ல, அதுலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பட்டனே இருக்கும், நம்ம அமைக்கி பேசலாம். ஆமாம், அதெல்லாம் நான் பேசினது கிடையாது. கூகுள் டாக் அது ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஆக்சுவலின்னு. அது அது ஆன்லேயே இருக்கும், எப்போவுமே ஆன்லைனில் இருக்கும். ஆன்லைன் சிஸ்டம் ஆன் பண்ணால் அதுவும் ஆன் ஆகி உட்காந்துக்கும். ஆமாம், அந்த இது யூஸ் பண்ணிருந்தோம். அப்புறம் வாட்ஸ்அப். அப்போ வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வீடியோ காலுக்கு? நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஃபாரினில் சில பேர்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்களால நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ ஸ்கைப் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஸ்கைப்பில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் நேம் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரீன் நேம் கொடுப்பாங்க. ஸோ அது வழியாக தான் அப்போல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஸ்கைப் எப்படி அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் கூட வந்து நீங்க பேசலாம். வெறும் 20 சென்ட் தான் ஆகும். இப்போ இந்த
2022லயே நீங்க சில கேரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ல இருந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கால் பேசணும்னா, மினிட்டுக்கு $2 $3 செலவாகும். ஆனா ம். வந்து 2005லயே வந்து Skypeல இருந்து நீங்க ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு பேசணும் அப்படின்னா, 20 சென்ட்ஸ்க்கு நீங்க பேசலாம். ஸோ அந்த கரெக்ட். மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. கரெக்ட். ஸோ அதனால அதுல தான் போனாங்கனாலே ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டத்துல வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்ல யாரோ யுஎஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆமா. அதுல தான் இத்தனை மணிக்கு வருவான்ட்டு கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. வரும் காலு. கரெக்ட்டு. ம். இங்க எங்க வீட்ல யாரும் இல்லாதனால நான் பேசினது இல்ல. பட் ஆமா அந்த மாரி அவங்க வீட்ல ஆக்சுவலி கம்ப்யூட்டரே இருக்கும். வீடியோ காலுக்காக தான் அவங்க கம்ப்யூட்டரே வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த ம். மாரி இருந்த காலம் அது. அதுக்கப்புறம் ஐ திங்க் 2012ல வாட்ஸ்அப் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா. அப்ப WhatsApp வந்துருச்சு. ஆனா வீடியோ காலிங்லாம் வரல. ஆமா அதெல்லாம் வாட்ஸ்அப் ரீசென்ட்டா இருக்கு. தான் வந்தது. கரெக்ட்டு. வாட்ஸ்அப்ல ஆடியோ கால் இருக்கும். அப்புறம் மெசேஜ் இருக்கும். அது மட்டும் போயிட்டு இருந்துச்சு. அப்பவும் ஸ்கைப் தான். அப்போலாம் ஆமா. Zoomன்னு ஒண்ணு இருந்ததுன்னே Skypeம் Google Hangouts இருக்கும். அப்ப ஓ! வந்து கூகுள் ஹேங் Google Hangouts வழியா தான் முதல்ல தமிழ் பூமி வீடியோஸ்லாம் அதில தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. நம்ம அதில அப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா, ஆ, அப்போ ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும் ஆக்சுவலி. ஸ்ட்ரீம் ஆமா. பண்ணிடலாம். இப்போ வந்து அதெல்லாம் கூகுள் மீட்ன்னு மாத்தி அது ப்ரொஃபஷனல் வெர்ஷனுக்காக கொண்டு வந்துட்டாங்க ரெக்கார்டிங்லாம். ம். அந்த மாரி கொண்டு வந்துட்டாங்கல்ல. Zoomலயே உனக்கு அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் கிடைக்கும். கூகுள் மீட்ல வந்துட்டு அது என்ன சொல்றது? பிரீமியம்ல தான் ரெக்கார்டே பண்ண முடியும். டிரைவ்ல அந்த ம். மாரி ரொம்ப மாத்திட்டாங்க. கரெக்ட்டு. ஆமா. ஆனா இது நடுவுல எ எப்படி டீம்ஸ் வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ டீம்ஸ் வந்து அதான் முன்ன இப்போ ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சுன்னு. இப்போ அந்த Skypeன்ற சாஃப்ட்வேர் வந்து 2005லலாம் நல்லா பயங்கர பாப்புலர் ஆயி, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லா பாப்புலர் ஆயிடுச்சு. ம். ஆனா இந்த 2010, 12லலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வீடியோ சேட்டிங் அந்த 2005ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து இன்டர்நெட் வழியா இன்னொரு மனுஷன பார்க்கணுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. அத Skype மட்டும் தான் சால்வ் பண்ணுச்சு. அப்ப ம். வந்து அதனால எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா 2010, 12லலாம் வந்து Google வந்து ஹேங்கவுட்ஸ் வச்சிருந்தாங்க. Apple வந்து FaceTime ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாரி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இது வச்சிருக்கறனால நெறைய பேரு வந்து அந்த டிஃபால்ட் இதுக்கே போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து Microsoft வந்து Skype அக்வயர் பண்ணி, இத யூசர்ஸ்க்கு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ம். பிசினஸஸ்க்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி, Skype ஓகே. ஃபார் பிசினஸ்ன்னு சொல்லி அவன் $8.9 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து அக்வயர் பண்ணாங்க இப்ப வாங்கிட்டான். Microsoft. ஸோ அதுலேருந்து நெறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் எடுத்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, இன்னைக்கு வந்து அத Microsoft Teamஸ்ல நெறைய இன்டகிரேட் பண்ணி, அம் Zoomக்கு காம்படிட்டரா இருக்கு. ஸோ என்னதான் வந்து நம்ம ஸ்கூல்ஸு அதுலலாம் வந்து என்னதான் Zoom நெறைய நம்ம யூஸ் பண்ணாலுமே, நீ நெறைய கம்பெனிஸ்ல வந்து இப்ப டீ டீம்ஸும் Slack தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய கம்பெனிஸ் வீடியோ சேட்டிங்க்கு Zoomமும் யூஸ் பண்றாங்க. பட் ம். எது அதிக ப்ராஃபிட் கிரியேட் பண்ணுது Zoomமா, Teamஸா அப்படின்னு பார்த்தோம்னா, Teams தான் வந்து எக்கச்சக்கமா வந்து வருது. ஏன்னா இப்ப இப்ப நீங்க Zoom சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அ Zoomம தனியா அதுக்கு மட்டும் தான் வாங்குவீங்க. ஆனா நெறைய கம்பெனில வந்து Microsoft Office வந்து நிச்சயமா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து பண்டிலாவே வாங்கிருவான். அவன் வந்து Microsoft Officeஓடவே Teamஸும் வந்துரும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட. ஸோ அவன் கம்மி காசு பண்ற மாரி இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா Zoomக்கு பே பண்ணி பண்ற மாரி இருக்காது. ஸோ அதனால நெறைய கம்பெனிஸ்க்கு இதுல லாபம் இருக்கிறதுனால, நெறைய பேர் Teamஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி நெறைய கம்பெனி Microsoft என்டர்பிரைஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, டீம்ஸ் வந்து என்னதான் நம்ம நார்மல் பீப்பிள் டே டு டே வந்து யூஸ் பண்ணலனாலும், ஒர்க்குல வந்து டீம்ஸ் தான் அதிக பேரு. ஓகே. அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து அவனோட ஒரே ஒரு என்ன சொல்றது? மார்க்கெட் எப்படி பிடிக்கிறதுன்னா, சிஸ்டத்த வச்சு தான் பிடிக்கிறான் அவன். இப்போ ம். ஓஎஸ் இருக்கிறதுனால, இப்பவே நம்ம எப்ப வேணாலும் ஒரு சிஸ்டம் வாங்குனோனே என்ன ட்ரை பண்ணுவோம். அந்த எட்ஜ்லயோ, அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லயோ, குரோம் டவுன்லோட் பண்ண தான் பார்ப்போம். அப்பவே அதில பாப்பப்லாம் வரும். அத டவுன்லோட் பண்றதுக்கு நெறைய ஒரு 5, 6 கிளிக் பண்ண வேண்டியிருக்கு இப்போ. இது ம். வேணான்னு சொல்லு, இது வேணாம். எனக்கு இது நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆமா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா, எட்ஜ் ஃபாஸ்ட்டா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாரி தான் அந்த பெனிஃபிட் அவன் யூஸ் பண்ணி ப்ரீ இன்ஸ்டால்ல டீம்ஸ கொண்டு வந்துர்றான். ஆமா. ஸோ அதுவும் அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால இப்ப ரீசென்ட் டேஸாவே பார்த்தோம்னாலே, அ அ யூசுவலா வந்து Microsoft வந்து நெறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த எட்ஜ் ப்ரௌசர்லாம். ஆனா ஆமா. இப்ப திரும்ப திரும்ப ரிசர்ச் அண்ட் லேட்டஸ்ட் டெக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எட்ஜ் ப்ரௌசர் வந்து குரோமாவோட பெட்டரா இது பண்ணுது. இப்ப நானே வந்து என்னோட எந்த கம்ப்யூட்டர்லயுமே குரோம் யூஸ் பண்ணல. எல்லாத்துலயுமே எட்ஜ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுவே ம். ரேம்லாம் கம்மியா யூஸ் பண்ணுது. மெமரி எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ இப்ப நான் குரோமே இன்ஸ்டால் பண்றதில்ல.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் வந்து இப்போ சாட் ஜிபிடி வேற இறக்கிட்டாங்க. கூகுள் அழிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சாட் ஜிபிடியோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்டரே வந்து மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ ஃபியூச்சர் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. நிறைய அதான் இல்ல ஆக்சுவலி இது மைக்ரோசாஃப்ட்ல வந்து நம்மலாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த கேஜிஎஃப் படத்துல வரும்ல, எல்லாரும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். அதான் மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம பைரேட்டட் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி பைரேட்டட் பாத்தியா, நான் மைக்ரோசாஃப்ட் ஏமாத்திட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் பைரேட்டட் அவனுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சேர்த்துட்டான். ஆமா இப்போ லினக்ஸ் வந்து அப்படி போகல. அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓகே நீ வந்து பைரேட்டடா போகக்கூடாதுன்னு அவன் மைக்ரோசாஃப்ட்டை பிடிச்சிருந்தானா இவ்வளோ பெரிய மார்க்கெட் அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஆமா இன்னைக்கு கூட நீங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி அது 30 நாள்ல வந்து எக்ஸ்பயர் ஆயிடும்னு அதுவே காமிக்கும். 30 நாளுக்குள்ள எக்ஸ்பயர் ஆயிடும், ஆக்டிவேட் பண்ணலன்னா நீங்க காசு கட்டலைன்னா ஒர்க் ஆகாதுன்னு சும்மா பேருக்கு சொல்லும். ஆனா 30 நாளுக்கு மேலே ஓடுற மாதிரி தான் வச்சிருப்பான். அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். அதான் இது ஆக்சுவலி அவனுக்கு தெரிஞ்சே பண்றது. பட் தெரியாம ஆக்டிவேஷன் கோட்லாம் போடுறது நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோம். பட் ஓஎஸ் கிரியேட் பண்ணவனுக்கு தெரியாத அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் கொண்டு வந்து அதுதான் அவனோட பெரிய மாஸ்டர் மூவே. ஸோ அப்படியே கொண்டு வந்து இப்போ டீம்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் டீம்ஸ் வந்து இன்னும் கார்பரேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க கரெக்டாக. பெரிய கம்பெனி இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே டீம்ஸ் அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. மற்ற நிறைய இது யூஸ் பண்ணிருந்தாங்க, வெப்எக்ஸ் அது இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஜூமு வீடியோ காலுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே எல்லா கம்யூனிகேஷனுமே டீம்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் டீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீம்ஸில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதில் டீம்ஸ்லேயே உன்னோட டீமுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறது, அதில் நீ சாட் பண்ணுறதுன்ட்டு முன்னாடி இருந்த அந்த ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸை தூக்கிட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆமா இப்போ நீங்க ஒரு ஜூம் கம்பெனிலேயே அவங்க வந்து ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க காசு கட்டாத கஸ்டமருக்கும் சேர்த்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா டீம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லா காசு தந்த நிறைய ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் ஒர்க் ஃபோக்கஸ்டா அவங்க எப்படியெல்லாம் மாத்தலாம், எந்த அளவுக்கு உங்களோட கம்பெனி ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்டகிரேட் பண்ணிட்டா நாளைக்கு நீங்க டீம்ஸை விட்டு வெளியே போகவே முடியாது உங்களால. அதனால நீங்க வாழ்க்கை ஃபுல்லா காசு கட்டிட்டே இருக்கணும் டீம்ஸ்க்கு. அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் எவால்வ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. கரெக்ட். அதான் இப்போ அதை ஆஃபீஸ் வந்து வெளியிலயும் கனெக்ட் பண்ணி இப்போ ஐ திங்க் விண்டோஸ் 10ல நீ தான் சொன்ன, அது நீ டக்குன்னு பண்ணாலே மெசேஜ் அனுப்பிடலான்ட்டு ஒரு ஃபீச்சர் கூட சொன்னேன்ல. அந்த ஃபீச்சர் எல்லாமே கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கான். எக்கோ சிஸ்டமா மாத்தி சத்திய நாடல்ல தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உட்காந்து. அவர் இந்த ஐடியாலாம் வச்சு அவர் கிளவுடுக்கு வரும்போதே சொன்னார். ஆக்சுவலி கிளவுடு டிரான்சிஷன் அவர் தான் கொண்டு வந்தார். அங்கே அந்த ஏதோ ரீசெட்னு ஒரு புக்கு கூட எழுதியிருப்பாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் எப்படி அழிவு பாதையில் போயிட்டு இருந்துச்சு, அதை அவர் வந்து தான் அப்புறம் மாற்றி இப்போ ப்ராஃபிட்டபிளுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நல்லாவே எழுதியிருப்பாரு அதுலேயும். ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று ஆக்சுவலி இது நீ மொபைலெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கலாம், உனக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த ஜூமோட டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் நான் போனதில் பேசியிருந்தேன். அதாவது எப்படி அது வந்து ஸ்பீடாக கொண்டு வருது, எந்த மாதிரியான பிட் ரேட்லாம் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு. அதுமாதிரி டீம்ஸ்க்கு எதாவது இருக்கா பேக்ரவுண்டில், அவன் என்ன யூஸ் பண்ணுறான் டெக்னாலஜி நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வைஸில்? அந்த வயசுல எக்ஸாக்டா எனக்கும் ஐடியா இல்ல. பட் சிமிலர் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிச்சயமா அஷூர் ஆப்வியஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டீடைல்ஸ் எனக்கு அவ்வளவு ஜூம் வந்து மெயினா AWS யூஸ் பண்றாங்க, ஆரக்கிள் கிளவுட் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 19 டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லா. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கும் நம்ம இப்போ கனடாவும் யூஎஸ் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரே டேட்டா சென்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த இது இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறதுனால ஒன்லி பேர் டு பேர் கனெக்ஷன் தான் இதுல ஒர்க் ஆகுது. ஆமா இதுவே இப்போ இன்னொருத்தவங்க ஜாயின் பண்றாங்கன்னா அது உடனடியா அது சேஞ்ச் ஆகும், யூடிபியா மாறிடுது. யூடிபின்னு வந்துருச்சுன்னா உனக்கு அது சர்வர் பேக்கெட் போய் சேர்ந்துதா இல்லையாலாம் பிரச்சனை இல்லை. இப்போ இதுலேயே ஒரு ஃப்ரேம் போயிருச்சுன்னா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அதை நம்ம கண்டுபிடிக்க கூட முடியாது. ஆமா அதனால யூடிபி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணா ஃபாஸ்ட்டாகவும் வந்துடுது. ஆமா நீங்க சொல்ற அந்த அதே டெக்னாலஜி தான் வந்து ஸ்கைப்பை வந்து காலி பண்ணதும். ஏன்னா இந்த கூகுள் ஹேங்அவுட்ஸ், ஜூம் இவங்க எல்லாருமே இந்த யூடிபி டேட்டா சென்டர் பேஸ்டு வீடியோ கம்யூனிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஸ்கைப் வந்து ரொம்ப வருஷமா இதை பண்ணவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் பியர் டு பியர், அதனாலே வீடியோ குவாலிட்டி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதனாலேயே வந்து ஒரு 2015லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல வந்துட்டு ஸ்கைப்புக்கான ரேட்டிங் வந்து 1.5 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து எவால்வ் பண்ண டைம் கொடுக்கல. ஏன்னா அவங்க ஃபுல் ரிசோர்ஸும்
எஃபர்ட்டுமே வந்து டீம்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுலயே ஓகே. எதுல காசு வருதோ அதுல வந்து ம். டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபியூச்சருக்கு எதுக்கு பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணி, சரி இப்போதைக்கு அதான் இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு சீரியஸ் படம் எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த படம் அந்த படத்துல நம்ம புடிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்லன்ற மாரி, யூ வின், லூஸ் பேட்டில்ஸ் டூ வின் அ வார்ன்ற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா. லாங் ரன்ல நீ வந்து இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது. இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக் லெசன் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ம். ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீ எங்க போற? ஓகே, இப்போ வந்து ஸ்கைப்ப கழுவி கழுவி ஊத்துறாங்க மைக்ரோசாஃப்ட்னா, சரி பரவாயில்ல நம்ம மாத்திக்கலாம் பின்னாடின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். ஆமா. ஆனா, ம். இப்போ அதே மாதிரி தான் இப்ப நம்மலாம் வந்து சின்ன வயசுல விண்டோஸ் யூஸ் பண்ணி, பண்ணி இன்னைக்கு நம்ம விண்டோஸ் தவிர வேற ஒண்ணு யூஸ் பண்றோம்னா, நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ம். அதே மாரி தான் வந்து இப்ப Google, அ Appleலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நாங்க ஃப்ரீயா Chrome புக் தரோம். ஃப்ரீயா iPad தரோம் அப்படின்னு எஜுகேஷனுக்காக குடுத்துட்டு, ஸோ சின்ன பசங்கலாம் யூஸ் பண்ணும்போதே Chrome புக்ல இன்னைக்கே Chrome OS யூஸ் பண்ணி பழகிருவாங்க. ஆ, ஸோ அவங்க வேற 18 வயசு ஆகி அவங்க சம்பாதிக்கும்போது, அவங்க ஆப்வியஸா வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணாம, குரோம் ஓஎஸ் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரி தான் நெறைய பேர் பிளான் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் அதான் பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க. நல்லா மல்டி டெக்கேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ம். டெக்கேட்ல இல்லை உனக்கு அடுத்த டெக்கேட்ல ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரி தான் இந்த இந்த கவர்மெண்ட்லாம் முன்னாடி அப்படி தான் பண்ணும். இப்போ கூட பண்ணும். அந்த வெல்ஃபேர்லாம் பண்ணுறது இப்போலாம் ரிசல்ட் வராது. அவன் படித்து வந்து அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டும் போது தான் ரிசல்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பயங்கர தொலைநோக்கா யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆங்கிளில். ஆமா. அப்புறம் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கூட இப்போ சிஸ்டத்துக்கு வருதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே. ஆனால் அது ஆமா. எந்த இப்ப அளவுக்கு விண்டோஸ் ஒர்க் அவுட் 11ல ஆகும்? வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அ லினக்ஸ் சப்சிஸ்டம்னு சொல்லி ஒரு இது டெக்னாலஜி இருக்கு. அது என்ன பண்ணிடும்னா, லினக்ஸோட அ அ இது அந்த ஆண்ட்ராய்டோட திங்ஸும், லினக்ஸோட திங்ஸ் எல்லாம் வந்து நீங்க விண்டோஸ்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஷ் ஓகே. கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் வந்துட்டு நீங்க இப்ப விண்டோஸ் 10, விண்டோஸ் 11ல வந்து அந்த சப்சிஸ்டம் யூஸ் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா, ம். அது மாதிரியே வந்து இப்ப ஆண்ட்ராய்ட் சப்சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11க்கு இருக்கு. ஸோ அதுல வந்து ஓகே. நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ டைரக்ட்டா நீங்க பிசிலயே இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஸோ விண்டோஸ் தான் கொண்டு வரான். ஆமா. விண்டோஸும், ஓகே. அமேசானும் சேர்ந்து அத கொண்டு வராங்க. ஓ! ஓகே. ஸோ ஆமா. அது ஒரு அ மேஜர் சேஞ்சா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இப்போ விண்டோஸ்லயே நம்ம கிட் எல்லாம் வந்துரு சரி கிட்டுன்ற மாரி அந்த பேஷ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஷெல் ஸ்கிரிப்டிங் இதிலயே பண்ணிக்கலாம் விண்டோஸ்லயே. ஆமா, ஆமா. பவர் விண்டோஸ்லயே ஷெல்னு கொண்டு பண்ணிக்கலாம். வந்துட்டான். ஆமா. அதிலயே நான் வந்து உங்களுக்கு நெனைச்சிருக்கேன். என்ன டைப் ஆஃப் ஷெல் பிடிக்குதோ, ம். ZSHஓ இல்ல பேஷோ விச்செவர் உங்க பிரெஃபரன்ஸோ ஆமா. அதெல்லாம் நீங்க அதுல வந்து யூஸ் பண்ணிக்கிற மாரி. கரெக்ட். நானே ஆச்சரியப்பட்டேன். எப்புட்றா! அப்படின்ற மாரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அது நெட்ல ஒரு டுட்டோரியல் படிச்சுட்டு இருந்தேன். அதில இப்படி பண்ணுங்கன்னு போட்டோனே, பரவாயில்லையே! அப்படின்ற மாரி இருந்துச்சு. முன்னாடி ம். அது ஒரு தனி வேர்ல்டா தானே இருக்கும் நமக்கு லினக்ஸ்ன்றது. இப்ப ஆமா. அதையே விண்டோஸ்ல கொண்டு வந்துட்டுருக்கான். ஆனா இன்னும் விண்டோஸ் வந்து சர்வர் ரன் ஆகுறதுல அவன் ரன்னே பண்றதில்ல. இன்னும் லினக்ஸ் தான் அதுல டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ம். கரெக்ட்டா? ஸோ அதுல ஆமா. இன்னும் அத சர்வர அவன் பிடிக்கணும்னு நினைக்கலையா? இல்ல அது இவனுக்கு தேவையில்ல, காசு வரலன்னு நினைக்கிறானான்னு தெரியல. அ அவங்க சில டாட் நெட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ற அதுக்குன்னே தனி மார்க்கெட் இருக்கு. நெறைய கம்பெனிஸ் அத யூஸ் பண்றாங்க. ஸோ ஓகே, அவங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. டாட் நெட் இருந்தனால அந்த விண்டோஸ் சர்வர் போட்டு அந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? ம். ஓகே. ஸோ அந்த இது தெரியாதனால நமக்கு நான் அது எக்ஸ்போஸ் ஆனதுனால தெரியல. ஓகே. ஸோ அதில பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப விண்டோஸே வந்து நம்ம வந்து விண்டோஸ் ஃபோன் இருக்கும். அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் விண்டோஸ் ஆமா, ஃபோன்ஸ் இருக்கும். அதுல விண்டோஸ் இது ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது தான் ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா இப்பவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ இது வந்துருச்சு. Xbox கேம் கன்சோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விண்டோஸ்ல தான் ரன் ஆகுது. அதே மாதிரி இப்போ அ ஆன் ஆன் த டிமாண்ட்ல வந்து இப்ப எனக்கு விண்டோஸ் கம்ப்யூட்டர் எனக்கு வேணும். இன்ஸ்டன்ட்டா வேணும் அப்டின்னா, நீங்க போயிட்டு microsoft.comல லாகின் பண்ணி, எனக்கு ஒரு விஎம் கிரியேட் பண்ணு அப்டின்னா, 2 நிமிஷத்துல உங்களுக்கு விஎம் ரெடி பண்ணி டெஸ்க்டாப்போட குடுத்துரும். ஸோ ஓகே. ஃபியூச்சர்லலாம் வந்துட்டு இன்னைக்கு லினக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, Photoshop வந்து எனக்கு வேணும் அப்டின்னா, லினக்ஸ்ல Photoshop ஒர்க் ஆகாது. மேக்லயும், விண்டோஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ ம். நாளைக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு ரூ. 2,00,000 குடுத்து ஒரு மேக் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் குடுக்கறதுக்கு பதிலா, எல்லாருக்கும் ஒரு ரூ. 20,000 லேப்டாப்போ, ஐபேடோ வந்து வாங்கி குடுத்துட்டு, உனக்கு விண்டோஸ் அந்த கிளவுட் நான் குடுத்துடுறேன். நீங்க எங்க இருந்து வேணா விண்டோஸ்ல லாகின் பண்ணி இன்னைக்கு எப்படி அந்த இதுலலாம் லாகின் பண்ணி கம்பெனிலலாம் வந்து ஆ. ரிமோட்ல லாகின் பண்றாங்கல்ல, அது மாதிரி விண்டோஸ வந்து இம்மீடியட்டா டிப்ளாய் பண்ணி அதிலயே Photoshop வந்துரும்.
ஸோ இது நாளைக்கு வந்து கம்பெனிஸ்லாம் இப்படிலாம் காசு கட் பண்ணுறதும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா அதுதானே பெனிஃபிட்டா இருக்கும் நமக்கு. ம் அது மாதிரி விண்டோஸ் வந்து நோக்கியாவை அக்வயர் பண்ணிருச்சுல்ல. ஆமாம். பெரிய அக்வசிஷன் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சா பார்த்தோம். பெருசா வந்துச்சு. பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இப்போ திருப்பி அவங்க ஆண்ட்ராய்டுக்கே வந்துட்டாங்க. லைக் நானே ஐ திங்க் ஒரு இந்த ஃபோன் தான் வச்சிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. நோக்கியா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களால விண்டோஸ் ஃபோன் எனிவே அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இன்னும் பிடிக்க முடியல தான் அவங்களால. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்லேயே 2 ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்கு. சர்ஃபேஸ் டியூவோ இருக்கு. இன்னும் நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தே வரப்போகுது. ஸோ அவங்க அதான் இப்போ வந்திருக்கிற சர்ஃபேஸ் ஃபோன் டிவைசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் ரிலேட்டடாக இருக்கு. ஸோ அந்த டிவைஸில் நியர்லி $1000 இருக்கு. ஸோ இந்தியா இதுபடி 1.5 lakhs கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க, எனக்கு காசு பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக டார்கெட் பண்ணி ப்ரீமியமாக வந்து டிவைசஸ் கொண்டு வராங்க மைக்ரோசாஃப்ட். கூடிய சீக்கிரம் வந்து ரெகுலர் யூசர்ஸ்க்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதான் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டு கீப்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றது, டீம்ஸ்னு ஆரம்பிச்சு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் உனக்கு வந்து இதுக்கு கூகுள்னு எடுத்தா கூகுளோட ப்ராடக்ட்டை பற்றி பேசுறது, ஃபேஸ்புக்னு எடுத்தா அதுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம், அவன் என்னத்தை அக்வயர் பண்ணான்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லெசனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு இது ஏன் அவன் பண்ணான்றது நமக்கு தெரியாது. பட் லேட்டராக நமக்கு தெரியும் அதை பார்த்தோம்னா. கரெக்டா? இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு டீம்ஸ் அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருஷமே வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட ஏஆர் ஹெட்செட்டை லான்ச் பண்ணலாம். ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஹெட்செட் ஸ்பேஸில் மார்க்கெட் லீடரு. ஹாலோலென்ஸ் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவே, அதாவது என்டர்பிரைஸ் வேர்ல்டில். ஸோ அடுத்த 10 வருஷம் வந்து என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து 2023 வந்து ஒரு எண்ட் ஆஃப் அன் எரா அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ பிகினிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதான் இதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டியா என்னன்றது நமக்கு இனிமேல் தெரியும். ஜூமே இப்போ பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஜூம் ப்ராடக்ட்டு நம்ம ஆரம்பித்த ஜூமுக்கும் இப்போவும் எக்கச்சக்க ஆப்பு எக்கச்சக்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கான். அவனோட ப்ராடக்ட்டை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணால், அதுக்கப்புறம் இப்போ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சிம்பிளாக வச்சுக்கிறது அவனோட வேலை. மெயின் கோர் கை வைக்கல. பட் அந்த ஆப்ஸு இப்போவே ட்ரையில் கிளிக் பண்ணால் ஒரு ஆப்ஸ் எல்லாம் வருது, நீ ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. நிறைய மாற்றிட்டே வரான். ரியாக்ஷன்லாம் கூட போடலான்னு வருது இல்லை? ரியாக்ஷன் போட்டால் எப்படி வருது? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஆமாம் சைடில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் இவனும் அங்கே பார்த்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டு. ஸோ அதான் இதுலேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்னவா வரப்போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். கரெக்டு. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன் டாபிக்ஸை. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு ஜென்ரலான டாபிக் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஜூம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டு எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றதான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இல்லைனா இன்ஸ்டாகிராம் இருக்குது, இல்லைனா இதில் நீங்கள் கமெண்ட்டாக போடலாம். இதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டாக போடலாம். இல்லைனா ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெசேஜாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம். அண்ட் தென் சரி, பாய். பாய்.